ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஸோ லாஸ்ட்டு மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். நிஃப்டி 174 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,826 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 624 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 81,551 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 20,000 அப்படிங்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. 25,000 அப்படிங்கிற லெவலில் உடச்சிருக்கு. இன்னைக்கு உடச்சி கீழே வந்துட்டு நிஃப்டி பேங்க் நான் சொன்ன மாதிரி 55,352 பாயிண்ட்ஸில் இருக்குது. 219 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 37,501 பாயிண்ட்ஸில் இருக்குது. 284 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 348 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. 348 கோடிக்கு. டிஎஸ் ஒரே நாளில் 10,104 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஒரே நாளில் 10,104 கோடிக்கு டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க. நெட் பயஸாக இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது நெட்டாட்டு நான் சொல்கிறேன். நெட்டாட்டு டிஏஎஸ் வந்து 10,104 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 348 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி இவங்க ஐடிசியில் கிட்டத்தட்ட 20% மேலே ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20.3% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து ஒரு 3.5% ஸ்டேக் வந்து விற்றாங்க. கிட்டத்தட்ட 436.9 மில்லியன் ஷேர்ஸ் 436.9 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்றாங்க லாஸ்ட் இயர். அதோட வேல்யூஷனே $2 பில்லியன். இந்தியாவில் 3rd லார்ஜஸ்ட் பிளாக் டீல் அந்த டைமில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஐடிஸில் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி பேட்டு ஸ்டேக் ரெடியூஸ் பண்ணுறதாட்டு பிளான் வச்சுருக்கிறாங்க. அப்படியே ஆர்டிகல் வந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே அவங்க ஐடிசி ஹோட்டல்ஸையும் டைல்யூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வருஷம் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் டைல்யூஷன் நடக்கும். இப்போ ஐடிசியில் வந்து பேட் ஸ்டேக் ரெடக்ஷன் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா அவங்களோட கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் 1% தான் க்ரோத் இருந்துச்சு ஆனுவல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹெவி டேக்ஸ் பங்களாதேஷ் அண்ட் ஆஸ்திரேலியாவில், அதனால் 1% தான் க்ரோத் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஃபண்டு தேவைப்படலாம். அதனால் ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணி ஃபண்ட் எடுக்கிறாங்க போல். இது பேட்டு கொடுத்த அப்டேட்டு. எல்ஐசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில். நெட் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19,013 கோடி பண்ணியிருக்காங்க. 12 ரூபா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது போக டோட்டல் இன்கம் வந்து 2,41,625 கோடியாக இருக்குது. பட் டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸில் விழுந்திருக்குது. ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பாலிசி ஹோல்டர்ஸுக்கு போனஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்குனது 56,190 கோடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் 4.47% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த விஎன்பி மார்ஜின் வந்து நெட் எக்ஸ்பேண்டிங் 80 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 17.6% இருக்குது. நான் பேர் ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலண்ட் ஏபி 937 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 27.69% இருக்குது. அதே நான் பேர் பிஇ அது வந்து பார்த்தீங்கன்னா 50.28% ஏறான பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகி 10,581 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 315 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 12.42% இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில். பட் ஆக்சுவலி அது ஃபினான்ஷியல் 24ல் 15.57% அதாவது இப்போ குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. 315 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இந்தியன் எம்பீடட் வேல்யூ ஐஇவி அது வந்து பார்த்தீங்கன்னா 6.81% இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 6.45% க்ரோத் காமிச்சிருக்கு. சால்வன்சி ரேஷியோ 2.11% இருக்குது. ஸோ இது போக ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 48,151 கோடி பண்ணியிருக்காங்க. 18.38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் வந்து 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ண மாதிரி இருக்குது. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் விழுந்திருக்குது. 2,50,000 கோடிக்கு மேலே இருக்குது போன வருஷம். ஆனால் இப்போ அதே டைமில் பார்க்கும்போது 2,41,625 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் விழுந்திருக்கு. 12 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டானா என்னோட ஒப்பீனியன் நான் இப்போதைக்கு எல்ஐசி பக்கம் போக மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 24% விழுந்திருக்குது. யூபிஎலோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி தீபக் நைட்ரேட்டோடதும் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சில கம்பெனிஸோட ஃபெர்டிலைசர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. சில ஃபெர்டிலைசர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அடி வாங்கியிருக்கு. மேபி இப்போ பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால மேபி இந்த கம்பெனிஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெட் ப்ராஃபிட் 24% விழுந்திருக்கு. 73 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 4% விழுந்திருக்கு. 3,729 கோடியாக இருக்குது. ₹1.32 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் 30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஐபிஓக்கு பார்த்தீங்கன்னா செபி வந்து
அப்ரூவல் விரைவில் கொடுப்பாங்க போல தெரியுது. கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் பப்ளிக் ஆஃபரு. செபி வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அப்ரூவல் கொடுத்துருவாங்க போல தெரியுது. ஸோ அதுவும் விரைவில் லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸு. இது போக கோல் இந்தியாவோட இன்னொரு சப்சிடரி சிஎம்பிடிஐ, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டெக்ஸ் வந்து செபிட்ட ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆஃபர் ஃபார் சேலில் 7.14 crore ஷேர் வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சப்சிடரி கம்பெனி. எதோட சப்சிடரி? கோல் இந்தியாவோட சப்சிடரி கம்பெனி. 2 கம்பெனியை வந்து அவங்க லிஸ்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கம்பெனியும் இருக்குது பிசிசிஎல், அதுவும் விரைவில் லிஸ்ட் பண்ணுவாங்க போல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டெக்ஸ் எல்லாமே சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோல் இந்தியா அடுத்தது வந்து HEZL, இவங்க வந்து கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸ் வந்து 5th ஆக்ஷனில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயில் இந்தியா, NLC, ஹிந்துஸ்தான் சிங் இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஆக்ஷனில் உண்டு. பட் கோல் இந்தியாவும் HEZLலும் இந்த பிளாக்ஸ் வந்து கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸ் வந்து 5th ஆக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க. இது கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடிகே பிரஸ்டீஜோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 40 கோடி பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 4.3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 650 கோடியாக இருக்குது. எபிட்டா 33% விழுந்திருக்கு, 51.53 crores இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 7.93% ஆட்டு குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. மேபி சேல்ஸ் அடி வாங்கியிருக்கலாம். ஸோ சேல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 கோடி சேல்ஸு அட்டு குறைஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 125 கோடியாக இருந்துச்சு. ஃபுல்லியர் பேஸில் 125 கோடியாக இருந்தது. இப்போ 32 கோடி லாஸ்ட்டில் தான் காமிச்சிருக்கு அந்த சேல்ஸு ஓவரால் ஆட்டு பார்க்கும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சேனல் அது வந்து 10.2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே ஆஃப்செட் சேனல் வந்து அல்டர்னேட் ஆஃப்செட் சேனல் வந்து 2.7% விழுந்திருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் நல்லாவே இல்லை இந்த குவார்ட்டரில். லாஸாட்டே காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 கோடி லாஸு, இந்த நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிடிகே பிரஸ்டீஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸும் லாஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் விழுந்துருந்துச்சு, 5% விழுந்துருந்துச்சு. 647 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வேல்யூஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓயோ வந்து ஐபிஓ பேச்சுவார்த்தையை மறுபடியும் தொடங்க இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அது லிஸ்டிங் பிளானில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 6-7 பில்லியன் அளவுக்கு வேல்யூஷனை நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லி ஓயோ தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் சென்னையில் ஒரு நியூ பிளான் போடுறாங்க. ஸோ அதோட ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் ஆகும் விரைவில். ஸோ அதுலேருந்து 1500 கோடி அவங்க ரெவன்யூ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஐடி ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ண இருக்கிறாங்க. குறிப்பாட்டு HP அண்ட் ஆசஸ் அதுக்கும் கம்மிங் மந்த்ஸில் மேனுஃபேக்சர் இருக்கும். ஸோ லெனோவா அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும். 30,000 யூனிட்ஸ் per month அது ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு அது மூலமாட்டும் 1500 கோடி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்பெக்டிங் 1200 crores to 1500 crores வந்து சென்னை ஃபெசிலிட்டியில் மட்டும் எதிர்பார்க்குறோன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது போக இந்தியன் ஜெயின்ஸாக இருக்கிற L&T ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட வெஸ்ட் ஏஷியாவில் $235 பில்லியன் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில் அந்த 2024 அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே $1 பில்லியன் அளவுக்கு இந்த 2 கம்பெனியுமே ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு L&T மற்ற நாட்டில் தான் அதிக ப்ராஜெக்ட்டு, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது குளோபல் லெவலில் அதிக அளவில் கான்ட்ராக்ட் வின் பண்ணுவாங்க. அதை தான் இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஈட் பாரியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 287 கோடி. ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6811 கோடி. எபிட்டா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 530 கோடி. எபிட்டா மார்ஜின் 7.8% குறைஞ்சிருக்கு. இது போக செக்மெண்டேஷனி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இன்புட்ஸ் டிவிஷன் 398 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து எபிட்டா அவ்வளோ வந்திருக்குது. இது போக சுகர் டிவிஷன் 126 கோடி தான் வந்திருக்கு இந்த டைமில். ரொம்பவே அடி வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா சேம் ரேட் லாஸ்ட் இயரில் 164 கோடியாக இருந்தது, இப்போ 26 கோடியாக குறைஞ்சிருக்கு. நியூட்ராசிட்டிகல்ஸ் டிவிஷன் 11 கோடி வந்திருக்கு, 16 கோடியிலேருந்து 11 கோடியாக குறைஞ்சிருக்கு. கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அந்த டிவிஷன் 13 கோடி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. சேம் ரேட் லாஸ்ட் இயர் 4 கோடி ப்ராஃபிட் இருந்தது, இப்போ 13 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு டிவிடனும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோரமண்டலம் இன்டர்நேஷனல் லிமிட்டடோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி தான். ஸோ ஃபைனல் ஆட்டு 6 ரூபா per ஷேர் டிவிடெண்டு, 3 ரூபா per ஷேர் வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈட்பாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 148.91 கோடி வந்து அவங்க அந்த டிவிடெண்ட் பே அவுட்டுக்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈட்பாரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ப்ராஃபிட் 272 கோடி பண்ணியிருக்காங்க, பட் ஃப்ளாட்டாக குறைஞ்சிருக்கு.
ஒரு 5% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1776 கோடியாக இருக்குது. ரெவன்யூ டபுள் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1498 கோடி. எக்ஸ்பென்சஸும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 மடங்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அது ப்ராஃபிட் விழுறதுக்கு ஒரு முக்கிய ரீசன். எபிட்டா 398 கோடியாக இருக்குது. 1.57% டவுன் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 22.43% குறைஞ்சிருக்கு. 47% இருந்தது, பாதி குறைஞ்சிருக்கு. 65 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 65 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பாரத் டைனமிக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஜேகே லக்ஷ்மி சிமெண்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 17% இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 650 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 184 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1897 கோடி. எபிட்டா 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 351 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 18.51% இருக்குது ஓவராலாட்டு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 650 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் காப்பரோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 189 கோடி பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் இன்கம் 777 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் 518 கோடி போயிருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா மாலேஜ்காண்ட் மத்திய பிரதேஷ், கேட்ரி ராஜஸ்தான், காட்ஸில்லா ஜார்க்கண்ட் இதெல்லாமே அவங்களோட ஃபெசிலிட்டியாக இருக்குது. மோஸ்ட்லி அங்கே தான் காப்பர் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது போக மகாராஷ்டிரா, குஜராத் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் ஒயர் ராடு வந்து பிளான்ட்டு மைன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது போக ₹1.46 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. 500 கோடி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ரைஸ் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் அவங்களோட ரீட்டைல் அவுட்லெட்ஸில் வந்து விரைவில் செல் பண்ண இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுக்குறாங்க. பெப்சிகோ வந்து ஒரு 5 இயர் குளோபல் ஸ்பான்சர்ஷிப் டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹோண்டா வந்து நியூ எஸ்யூவி காரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டொயோட்டா மஹேந்திராவுக்கு ரைவல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை பண்ண போகிறதாட்டு ஹோண்டாவோட சிஇஓ வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நியூ எஸ்யூவி காரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.